இட்டு நிரப்ப முடியாத இழப்பு வாலி அவர்களின் இறப்பு. வேறெந்த பாடலாசிரியர்களுக்கும் இல்லாத சில பெருமைகள் வாலி அவர்களுக்கு உண்டு. இந்தியாவில் அதிகமான பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர் என்ற பெருமைக்குரியவர் அவர். எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி 4 தலைமுறைகளுக்கு பாட்டு எழுதிய பெருமைக்குரியவர் அவர். கவியரசர் கண்ணதாசன் என்ற ஒரு பெருங்கவியனுக்கு பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாத காலகட்டத்தில் அவருக்கு சற்றே இணையாக நடந்து வந்த பெருமைக்குரியவர். அவருடைய உடல் மறைந்திருக்கலாம், அவருடைய உடலை ஐம்பூதங்கள் பிரித்து எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய தமிழ் மரணம் தொட முடியாத உயரத்தில் இருக்கிறது. அவரது பாடல்கள் காலமெல்லாம் பாடப்பட்டு கொண்டிருக்கும். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. தமிழ் மக்களால் உணரப்பட்டு கொண்டே இருக்கும். இறங்கி வரும் கண்ணீரை துடைத்து கொண்டு என் இரங்கலை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவர் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள். எப்போ பாட்டு எழுத உட்காரும் போதும் அந்த பாட்டு மக்களை மட்டும் இல்லை, நம்மளை மெயினாக டைரக்டர், நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நான் காசு வாங்குவேன். அது மாதிரி வர இயக்குநர்களையும் சரி, படம் பார்க்குற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின ஒரு நல்ல மனிதர். மெயினாக பாசிட்டிவ், அவரோட ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நல்லதே பேசுவார், நல்லா வாயார வாழ்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்ல ஜனரஞ்சகமான பாடல்கள், சிக்கு புக்குரையிலே முக்காவலா மாதிரி ஜனரஞ்சக பாடலும் கொடுத்துருக்காங்க. கப்பலேறி போயாச்சு மாதிரி நல்ல ஒரு அருமையான பாடலும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய மறைவு பெரிய வேதனை கொடுக்குது. மண்ணை விட்டு
வாலி சாருக்கும் எனக்கும் பழக்கம் வந்து 50 வருஷம், 50 ஆண்டு பழக்கம். ஓவியக் கல்லூரியில் எனக்கு முன்னாடி படித்தவர். அவர் 2 வருஷம் படிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு போயிட்டார். நான் தொடர்ந்து 6 வருஷம் படித்தேன். என்னுடைய படங்களில் 50 படங்களுக்கு மேலே அவர் பாடல் எழுதியிருக்கார். அதாவது கண்ணதாசன் காலத்தில் கண்ணதாசன் அவர்களுக்கு இணையாகவே பாடல் எழுதின ஒரு மகத்தான ஒரு கவிஞர். பல நேரங்களில் கண்ணதாசன் அவர்களை ஃபோன் பண்ணி, டே வாலி, இது வந்து நான் எழுதின பாட்டா நீ எழுதின பாட்டான்னு கேட்பார். அந்த மாதிரி ஈக்குவலாக வந்து பாட்டு எழுதின ஒரு அற்புதமான ஒரு மனிதர். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போவதில்லை அப்படின்னு அம்மா வந்து கடவுளாக கும்பிட்டவர். அதுக்கப்புறம் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் அப்படின்னு எந்த மனிதனுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் தான் வாழ்க்கை முன்னுக்கு வர முடியும்னு சொன்னவர். கற்பனை என்றாலும் கற்றலை என்றாலும் கந்தனே உடைமறவேன், ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதனை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதனை சேர்க்கும் என்று வைணவ பரம்பரையிலே பிறந்த ஒரு மனிதன் சைவ கடவுளை மனமுருக பாடலாக எழுதி டிஎம்எஸ் அவர்களை பாடவிட்டு உலகம் பூராவும் பெயர் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். வாழ்க்கை வந்து அவருக்கு ஒன்றும் ஈஸியாக இல்லை. 58 வந்து மெட்ராஸுக்கு வந்தார், ஒரு படத்துக்கு பாட்டு எழுதினார். அது எந்த படத்துக்கு பாட்டுன்னு யாருக்கும் தெரியாது, அவர் சொன்னால் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி மூட்டை கட்டிட்டு போகலாம்னு கோடம்பாத்து மேலே வெறுப்பேற்பட்டு புறப்பட்டு போகும்போது பிபி சீனிவாஸ் ஒரு படத்துக்கு பாடியிருக்கேன், அந்த பாட்டை நீங்கள் கேட்டுட்டு போங்க சார் அப்படின்னு கூப்பிட்டார். ஒன்று உட்காந்து பாட்டை போட்ட உடனே கண்ணதாசனுடைய பாடல் அது. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்குமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த தென்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்கும் என்று பாட்டில் கேட்ட உடனே இனிமே உயிரே போனால் சரி மெட்ராஸிட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இங்கே செட்டில் ஆகிட்டார். உடனே வாய்ப்பு கிடைக்கல. இது 57 நடந்த விஷயம். 63 முக்தா சீனிவாசன் அவர்கள் ஒரு படம் எடுக்கிறார். எம்எஸ் விஸ்வநாத் ராமமூர்த்தி மியூசிக் போடுறாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதினார். பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா பொன்மகளே வாழ்க்கை என்று பாமாலை பாடவா என்று எழுதினார். அன்னைக்கு ஆரம்பித்த மனுஷன் இன்றைக்கி வரைக்கும் போன ஜூன் மாதம் வரைக்கும் 15வது வச்ச பாட்டு எழுதியிருக்காரு. 50 வருஷம் தாண்டி பாட்டு எழுதியிருந்த ஒரு மகத்தான ஒரு மனிதன். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரோட படங்களுக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் பொது உடைமை தத்துவங்களை வச்சு எம்ஜிஆர்களுக்கு முறையாக பாட்டு எழுதியிருக்காரு. நான் ஆணையிட்டால் நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் என்ற பாடலும், மூன்றெழுத்தில் என் மூச்சிற்கும் அது முடிந்தம்னாலும் பேச்சுக்கும் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதார். அதே மாதிரி சிவாஜி அவர்களுக்கு பிரமாண பாட்டு எழுதியிருக்காரு. அதில் வந்து ஆழியிலே பிறவாத அலைமகளோ, ஏழுசையை பயிலாத கலைமகளோ, ஊழி நடம் புரியாத மலைமகளோ, உலகத்தாய் பெற்றெடுத்த திருமகளோ என்று அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து ஒரு பாட்டு சிவாஜி ரொம்ப உரிகுறி ரசித்த ஒரு பாட்டு. அதே மாதிரி மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால் ஒரு பாட்டு இரு மரங்கள் வரும். இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா 10,000 சுவிச்சம் பாட்டு எழுதின மகத்தான மனிதன். எத்தனை ஆயிரம் பாட்டு எழுதினாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவர் எழுதின அவதார புருஷன், பாண்டவர் பூமி, ராமானுஜகாவியம், கிருஷ்ணவஜியம், அந்த புதுக்கவியில் எழுதின இந்த வரலாறுகள் என்றென்றும் வாலியோட பேச சொல்லிட்டு இருக்கோம். நம்ம யாருமே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் முழுசாக வாழ்ந்துட்டு போன மனிதன். ஒரு சித்தர் பால் ஒன்றுக்கு பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், அருந்தின மலமாகும், புனைந்தன அழுக்காகும், உவப்பன வெறுப்பாகும், வெறுப்பன ஓப்பாகும். இந்த தத்துவுக்குள்ள நீங்கள் நான் எல்லா சமம், இல்லை யாரும் தப்பிக்க முடியாது. அந்த மனிதனுடைய ஆத்மா சாந்தி ஆகிட்டும். நன்றி, வணக்கம். முதல்ல வாலி அண்ணாவுடைய இழப்பை வந்து நம்ம வந்து எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் என்னோடய பாட்டில் தான் எழுதினார். ஆடும் வரை ஆட்டம் உண்டு, ஆட்டம் நின்றால் ஆட்டம் உண்டு, கருவோடு வந்தது தெருவோடு போனது, மெய்யின்று மேனியை யார் சொல்வது அப்படின்னு வாழ்வை மாயத்தில் எனக்கு எழுதி கொடுத்தவர் தான். இது நிரந்தரமாக இருக்க முடியாத உடம்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஞானமாக பேசுகிறேன், தத்துவமாக பேசுகிறேன், தயவுசெய்து நினைக்காதீங்க. எல்லாம் அது முற்றிய நிலையில் வந்து அவர் வந்து கனிந்த பழமாக நம்மளை விட்டு போயிருக்கிறார். அவர் செய்த இது கடைசி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் அற்புதமான வேலைகள்.
நான் வந்து என்னுடைய பையன் வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண வந்தோன்னா அவன் வந்து நேரடியாக பிடிச்சி கொண்டது இவர் கையில் தான் கொடுத்தான். ஆனால் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணேன். இன்றைக்கு வரைக்கும் நானும் சரி, இன்றைக்கு இருக்கிற எல்லா இசையமைப்பாளர்களும் சரி, அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வளர்ந்தவங்க யாருமே கிடையாது. பிரமிப்பாக பார்த்து நின்று மலைச்சு போயிருந்தவங்க. நான் அண்ணன் இளையராஜெல்லாம் மேலே பார்த்துட்டு ஐயோ இப்படிப்பட்ட ஒரு கவிஞரா அப்படிங்கிறது ஆச்சரியப்பட்டது. இன்றைக்கி அவங்க குடும்பத்தோட ஒரு குடும்பம் நாங்கள்லாம், உங்களுக்கு அது தெரியும். நாங்களும் எனக்கு சம்மந்தி, அவர் வந்து வாலி சார் வந்து எங்கள் சம்மந்தி. அந்த அளவுக்கு இதுவரை எனக்கு சம்மந்திங்கிற மாதிரி வாலி சாரே எங்களுக்கு ஒரு வகையில் சம்மந்தியாக இருக்கக்கூடியவர். ஒரு சொந்தத்தை இழந்த ஒரு வருத்தத்தில் தான் நாங்கள்லாம் இருக்கோம். அவரை போல ஒரு இளைஞர்களுக்கும் சரி, அன்றைக்கு இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் சரி, அந்த காலத்துக்கு எப்படி எழுதினாரோ இந்த காலத்து இளைஞர்களை கவரும் வண்ணம் எப்படி எழுதணுமோ அதையும் தெரிந்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த யூத்தாக இருக்கக்கூடிய வாலிபன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹியூமர் நிறைஞ்சவர். சமயத்தில் பார்க்கும்போதெல்லாம் அவர் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லுவார். யார்கிட்ட என்ன தவறுனாலும் நேரடியாக சுற்றி காட்டி பேசக்கூடிய ஒரு திறன் படைத்தவர். ரொம்ப உரிமை எடுத்துக்கொள்வார். அது வந்து எனக்கு எப்படி இதை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இழப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வர வழி கிடையாது. அவர் நினைவுகள் வாழும், அவர் எழுத்துக்கள் வாழும். இந்த வயசுலேயும் அவர் எழுதின எழுத்துக்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக விகடன்லேயும் மற்ற பத்திரிகைகளிலும் அவர் எழுதுனதும் சரி, இன்றைக்கு எழுதி கொடு கவியரங்க கவிதைகளும் சரி, எல்லா கவிதைகளிலும் முத்திரை பதித்த வாலி என்ற ஒருவர் தான் இருக்க முடியும். மற்றவர்கள் வேறு மாதிரி இருந்தாலும் வாலி என்பவர் அவ்வாலிக்குரிய அடையாளத்தோடு இருப்பவர் ஒரே ஒரு ஆள் அவர். அந்த காலத்து இப்போ நாங்கள் இப்போ எழுதுன போதெல்லாம் ரொம்ப இலக்கண ரீதியாக இலக்கிய சுத்தமாக இருக்கும். இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு என்ன மாடர்ன் தாட் வேணுமோ அதையும் கொண்டு வந்து கொடுத்தவர் அவர் மட்டும்தான். மற்றவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளாமே தவிர, இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் வேறு மாதிரி மாற்றிக்கொள்ளாமே தவிர, இயல்பாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கூச்சப்படாமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அவர். அன்றைக்கு புரட்சி தலைவருக்கு சொன்ன நான் ஆணையிட்டால் போருங்க ஏழைகள் வேதனை படமாட்டார், அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை. அது ஒரு கவிஞனுடைய கருத்துக்கள் தான் ஒரு தலைவர் மூலமாக வரும்போது அதான் அவங்க எழுதலைன்னாலும், மற்ற தலைவர்கள் கருத்துக்கள் சொல்லலைன்னாலும் அவர்களுக்கு கருத்துக்களை சொல்லி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார். இவர் வரி தானே அது தலைவர் ஓகே பண்ணியிருந்தாலும் இவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒரு அடையாளம் வந்திருக்கு. அது பெரிய ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய பாக்கியவான். நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா அவரோடு இருந்து உறவாடி, அவரோடு சேர்ந்து பேசி, எல்லா திரைப்படங்களிலும் அவரோடு கலந்து உறவாடி, ராகங்கள்லாம் அப்படி சொல்லுவார் சார். ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறோம்னா என்ன இந்த ராகத்தில் போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அதை ஆழ்ந்து போகக்கூடிய ராகங்கள்லாம் தெரிஞ்ச. ஐயோ வெத்தலை சீவல் போட்டார்னா முடிஞ்சது. வெத்தலை சீவல் போட்டார் ஆஹா, அந்த ரொம்ப அற்புதமான ஐயோ ஐயோ மறக்க முடியாத நினைவுகள். அவரை பெயரை வாழ்த்துவோம், போற்றுவோம், வணங்குவோம் இருக்கிறோம். நன்றி. கண்ணெடுக்கும் பாராமல் கலங்குவதும் வீணல்லவா மன்னவா 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 மன்னவனே அழலாமா கண்ணீரை. பாடலாசிரியர்கள் வரிகளிலே, பாடலாசிரியர்கள் வரிசையிலே சினிமா உலகம் ஒரு பீஷ்மாச்சாரியாரை இன்னைக்கு இழந்து விட்டது. எங்கள் அண்ணன் வாலி அண்ணன் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு தகப்பன் மாதிரி. அவர் எவ்வளோ எங்களெல்லாம் அவர் ஊக்குவிச்சு நாங்கள்லாம் ஒரு இசையமைப்பாளராக இருக்கோம்னா அதுக்கு வாலி அண்ணன் தான் காரணம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிஞரை, ஒரு அற்புதமான ஒரு மனிதரை, ஒரு மனித நேயமான ஒரு மனிதரை நம்ம இப்போ இன்றைக்கி இழந்துட்டோம். அவர் ரொம்ப, அதாவது ஒரு சின்ன அரைச்சொல் கூட ஒரு பாட்டில் அவர் வைக்க மாட்டார். வேண்டாம், அரைச்சொல்லே வேண்டான்னு சொல்லுவார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிஞனை, அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதரை இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம். ஒரு சினிமா உலகத்துக்கே இது ஒரு பெரிய இழப்பு. அவர் புகழ நம்ம ஒரு நாள் பத்தாது. அவர் புகழையும் அவர் பெயரையும் சொல்கிறதுக்கு, அவர் பாட்டையும் சொல்கிறதுக்கு, எந்த பாட்டை சொல்கிறது அவர் பாட்டு. அவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியிலே ஏலிசை நாடக மன்றத்தின் தலைவராக இருந்தவர். ஒரு பெரிய லாஸ். அது காரணம் பெரிய லெஜெண்ட். என்னென்னா என்னால் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. என்னோடய முதல் பாடல் சென்னை 28ல் யாரோ யாருக்கு இல்லைங்க யாரோ அவர் தான் எழுதினார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தில்லுமுல்லு தான் அவர் எழுதின கடைசி படம். அதில் கம்போசிங்கில் இருந்தாருன்னு நான் போய் பார்த்தேன். அப்போது என்னை ஆசீர்வாதம் பண்ணி அவர் சொன்ன வார்த்தைகள் என்னால் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. அந்த இது என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்லேயே இது ஒரு பெரிய லாஸ். அதில் முக்கியமாக இந்த பாட்டில் உனக்காக ஒரு வரியை எழுதியிருக்கேன் அப்படின்னு டைரக்டர் சொன்னார். அந்த பிளெஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்னு தெரியாது, எனக்கு கிடச்சிது. அவர் இல்லைனாலும் அவர் பாடல்கள் மூலிமா, நம்மளும் இல்லைனாலும் அவர் என்றைக்குமே இருப்பார். My soul rest in peace and bless all of us. என்னை பொறுத்த வரைக்கும்
எனக்கு வந்து இது ஒரு பெரிய லாஸாக கருதுகிறேன். ஏன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் இப்போ என்னால் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வார்த்தையில் என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாது. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்.